Welcome back to my channel. இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான பிகினர் ஃப்ரெண்ட்லி வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம வீட்லயே நாசல்ஸ் வந்து எப்படி செய்யறது அப்படிங்கறது டீடைலா பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு பெருசா எந்த பொருளும் தேவை கிடையாது. உங்க வீட்ல இருக்கிற செலோ டேப், சிசர்ஸ் இதெல்லாமே இருந்தாலே போதும். அப்புறம் மிஞ்சி போனா ஒரு 5 ரூபாய் செலவு பண்ணி பேப்பர் கப்ஸ் வாங்கணும். ஒரே ஒரு டிப் நாசல் வாங்குறதுக்கு அட்லீஸ்ட் மினிமம் நம்ம ஒரு 50 rupees ஆவது ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதனால நீங்க பிகினரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேப்பர் கப்ஸ், அதுக்கப்புறம் செலோ டேப், பென்சில் இல்லைன்னா ஸ்கெட்ச் பென்ஸ், அதுக்கப்புறமா சிசர். முதல்ல பேப்பர் கப்பை இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணிட்டு, அப்புறம் இந்த கீழ் பேஸ்ல இருந்து பேப்பரை தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி நம்மளோட பேப்பர் கப்போட டாப் வந்து ப்ராடா இருக்கும் இல்லையா, அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த போர்ஷனை. அப்பதான் நம்மளுக்கு ஃபோல்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா கப்ஸையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி கீழ் பேஸஸை குப்பைன்னு தூக்கி போட்டுறாதீங்க. இதை வச்சு நம்ம வேற சிலது பண்ணலாம். அதை நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஷீட்ல ஒன்னு எடுத்து அதை 2ஆ மடிச்சு சென்டர்ல கட் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிருங்க. இப்போ அந்த ஹாஃப்ல ஒரு ஷீட் எடுத்துட்டு கோன் மாதிரி அதை ஃபோல்ட் பண்ணிடுங்க. என்னோட லெஃப்ட் கை ஹோல்ட் பண்ணிருக்கிற இடத்த சென்டரா வச்சுட்டு அப்படியே ரைட் கையில் இருக்கிறத ஃபோல்ட் பண்ணிட்டே வரேன். ஒரு நல்ல பெர்ஃபெக்ட் கோன் கிடைச்சிரும். இப்போ அதோட சைட்ஸ் வந்து செலோ டேப் வச்சு நம்ம ஒட்டிட போறோம். இப்போ இந்த பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அன்ஈவனா இருக்கு. அதை வந்து நம்ம ஈவனா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போறோம். இப்போ இதே மாதிரி எல்லா கோன்ஸும் ரெடி பண்ணி எடுத்துருங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ முதல் நாசல் ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த டிசைன் நாசல் தான் செய்ய போறேன். இது செய்யறது ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி கோன் எடுத்து சிசர்ஸா இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கா டயகனலா வச்சு கட் பண்ணீங்க அப்படின்னா இந்த நாசல் கிடைச்சிரும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ரெண்டாவது நாசல் செஞ்சிடலாம். அது வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டார் பாயிண்டிங் இன்வர்ட்ஸ். இந்த 2 நாசல் பாத்தீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் இதுக்கு சிமிலரா தான் இருக்கும். எல்லாமே வந்து இந்த ஸ்டார் உள் பக்கமா ஃபேஸ் ஆயிருக்கு. ஒவ்வொன்றுக்கும் இருக்கிற ஸ்பேசிங் மட்டும் டிஃப்ரெண்ட். முதல்ல கோனோட டிப்பை கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கெட்ச் எடுத்து அதோட டிசைன் படி எந்த இடத்துல கட் பண்ணுமோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். நான் கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து பண்றேன். நீங்க இதே வந்து இன்னும் சின்னதா கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்கிற ஒவ்வொரு வியா வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இதே மாதிரி எல்லா வீஸையும் கட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட நாசல் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் உள்பக்கமா ஃபேஸ் பண்ணி இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து அதோட ஷார்ப் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அதை அப்படியே கையிலேயே அமுத்தி விடுறேன். இல்லாட்டி இந்த மாதிரி கூட டெஸ்க்ல அமுத்திக்கலாம். பாருங்க, என்னோட இந்த நாசல் வந்து நான் செகண்டா காமிச்ச ஒரு டிசைன் இருக்குல்ல, அது மாதிரி டர்ன் அவுட் ஆயிருக்கு. கொஞ்சம் பெருசா கட் பண்ணதுனால மோரர்லெஸ் எல்லாமே சேம் டிசைன் தான் கொடுக்கும். இப்போ அடுத்தது தேர்ட் நாசல், ஸ்டார் பாயிண்டிங் அவுட்வர்ட்ஸ். பாத்தீங்கன்னா இந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டா வெளியே ஃபேஸ் ஆயிட்டு இருக்கு. இது செய்யறதுக்கு முதல்ல டிப் கட் பண்ணி எடுத்துக்கங்க. அப்புறம் அதோட ஸ்கெட்சை எந்த அளவுக்கு கேப் கொடுக்கணுமோ அதை நான் வரைஞ்சு எடுத்துக்க போறேன். ஒன்ஸ் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நம்ம வரைஞ்சு வச்சிருக்கோம்ல அந்த போர்ஷனை இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. எல்லா பக்கமும் கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், நம்மளோட ஸ்டார் அவுட்வர்ட்ஸ் நாசல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ஓரளவுக்கு சிமிலரா தான் இருக்கு. ஏன்னா நான் கொஞ்சம் பெரிய கேப்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்தது ஃபோர்த் நாசல், பாஸ்கெட் வீவ் நாசல். எக்ஸாக்டா பாஸ்கெட் வீவ் நாசல் இந்த மாதிரி இருக்காது. அது வந்து இன்னும் கொஞ்சம் அமுத்துன மாதிரி இருக்கும். நம்ம வந்து அதான் ட்ரை பண்ண போறோம். முதல்ல டிப்பை கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ அந்த ரவுண்டா இருக்கிறதுல ஒரு சைடு மட்டும் வி டிசைன் கட் பண்ணிட்டு இன்னொரு சைடு அப்படியே எம்டியா விட போறோம். இதுக்கு வந்து நம்ம அந்த வி கட் பண்றோம்ல, அதை வந்து கொஞ்சம் சின்னதா கட் பண்ணிக்கிறோம். நீட்டான கொஞ்சம் விசிபிள் ஸ்ட்ரைப்ஸ் கிடைக்குங்கிறதுக்காக. அப்புறம் இது ரவுண்டா இல்லாம கொஞ்சம் அமுத்தி விட்டீங்கன்னா அந்த பாஸ்கெட் வீவ் நாசல் டைப்பே கிடைச்சிரும். பாருங்க, இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அடுத்தது ஃபிஃப்த் நாசல். நான் வந்து இது ஒரு ஃப்ளாரோட பெட்டல்ஸா லீவ்ஸா எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிப்பேன். இது செய்யறதுக்கு முதல்ல டிப்பை கட் பண்ணிக்கணும். இதுக்கு மொத்தமா 3 சைட்ஸ் மட்டும்தான் இருக்கு. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி வி ஷேப்ல அதை வரைஞ்சுக்க போறேன்.
இந்த மாதிரி வரைஞ்சதுக்கு அப்புறமா அதோட ஷேப்ல தான் கட் பண்ணி எடுத்துட போறேன். இதோட டிப்பும் பார்த்தீங்கன்னா அது வந்து இன்வர்டாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு, அதாவது உள் சைட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு பென்சில் எடுத்து அந்த கோனோட சென்டர்ல விடுங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த பென்சில் இந்த மாதிரி ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ண உடனே அந்த ஒவ்வொரு பாயிண்டிங் டிப்ஸையும் வந்து இந்த மாதிரி அமுத்தி விடுங்க உள்ள. அப்போ வந்து அது ஈவனா ஸ்டேபிளா இருக்கும். எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் பென்சில் அப்படியே வெளியே எடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு இந்த நாசில் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்க எந்த இன்வர்ட் நாசில் எடுத்து பண்றீங்கனாலும் இந்த டிப் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம செகண்ட் நாசில் செஞ்சோம்ல, அதுக்கு கூட இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது 6வது கடைசி நாசில். இது வந்து ஒரு சிம்பிளான லீஃப் டிசைன் தான் செய்ய போறோம். முதல்ல டிப்பை கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு வி ஷேப்ல இந்த கோனை அமுத்தி பிடிச்சிட்டு கட் பண்ண போறோம். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட்டான இந்த வி ஷேப்ல ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம நாசில்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச நாசில்ஸ் எல்லாம் க்ரீம் வச்சு பைப் பண்றப்ப எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். முதல்ல நம்ம டயகனலா கட் பண்ணால அந்த நாசில் ட்ரை பண்ணலாம். இதை வச்சு நான் ஒரு யூ டிசைன் கொடுக்க போறேன். அதுக்கப்புறமா இதை வச்சு நீங்க ஒரு ஃப்ளாரோட பெட்டல் செய்யறதுக்கு அந்த நெயில்ஸ் யூஸ் பண்ணி செய்வாங்க இல்லையா, அதுல செஞ்சுக்கலாம். பாருங்க இந்த டிசைன் கொடுத்த இந்த டிசைனும் நல்லா ஒர்க் ஆகுது. ரெண்டாவது நம்மளோட பாஸ்கெட் வீவ் நாசில். இதை வச்சு நம்ம யூஷுவலான அந்த ஒரு பாஸ்கெட் வீவிங் பேட்டர்ன் இருக்குல்ல, அதை ட்ரை பண்றேன். ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இப்போ ஸ்டார் பாயிண்டிங் அவுட்வர்ட் நாசில். பேசிக்கான இந்த சின்ன ஃப்ளார், ஒரு பெரிய ரோஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி லூப் டிசைன் எல்லாமே ரொம்ப நல்லா வருது. அடுத்தது ஸ்டார் பாயிண்டிங் இன்வர்ட்ஸ். இதுக்கும் அதே மாதிரி ரொம்ப பேசிக்கான பிரஸ் அண்ட் ரிலீஸ் டிசைன், ரோஸ் டிசைன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த லாங் லைன்ஸ் போட்டு இழுத்து விடுறது. ஸோ இது எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தா எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அடுத்தது நம்ம 5th நாசிலா பண்ணோம்ல, அந்த 3 பெட்டல்ஸ் வச்சு பண்ணது, அதில் ட்ரை பண்ணலாம். இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கியூட்டான ஃப்ளார்ஸ் போடுறதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இந்த லீஃப் வி டிசைன். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் தின்னான லீவ்ஸ் வரையலாம். இல்லாட்டி அதை இந்த மாதிரி ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா பியூட்டிஃபுல்லான ஒரு லீஃப், அதாவது ப்ரொஜெக்டான லீஃப் மாதிரி கிடைக்கும். இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லா கம்மி செலவுல எல்லாமே நல்லா ஒர்க் ஆயிருக்கு. அவ்வளவுதான், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகினரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பிகினர்ஸ் வந்து எங்கிட்ட இன்எக்ஸ்பென்சிவான மெத்தட் சொல்லுங்க, நாங்க கேக் ட்ரை பண்றதுக்கு, இந்த மாதிரி பைப்பிங் பேக்ஸ் அண்ட் நாசில்ஸ்க்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ மெயினா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பத்தின தாட்ஸ் என்ன அப்படிங்கறது எனக்கு கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.